இந்த சுண்டக்காய் செடியில கத்திரிக்காய் ஒட்டு போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அது எப்படி ஒட்டு போடணுங்க, அது கசக்குமா, இதாகுமா, அது எப்படி கத்திரிக்காய் வளரும் அப்படின்னு நிறைய டவுட் கேட்டீங்க. எப்படி பண்ணணும்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அது எதுவும் கசக்காது. எப்படி அப்படின்னா, நம்ம ஒட்டு மரம் ஒன்று வாங்குறோம், ஒரு மாங்கன்று வாங்குறோம்னா அது கீழே இருக்கிற அந்த வேறு பகுதியில் இருக்கிற மரம் வந்து வேற மரம். அப்போ அந்த காய் என்ன கசக்க செய்யுதா, இல்லைன்னா அந்த காய் மாதிரி சின்னதாக வருதா? இல்லை என்ன காய் மேலே என்ன ஒட்டு போடுறோமோ அதுதான் நமக்கு ரகமாக வருது. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் கத்திரிக்காய் ஒட்டு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் தான். எதனால இது வந்து நம்ம இதில் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சுண்டைக்கால போட்டிங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த மரத்தோட ஆயில் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இதுக்கு நோய் தாக்குதல் எதுவுமே வராது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கத்திரிக்காய் செடிக்கும் பெரும்பாலான அளவில் நோய் தாக்குதல் வராது. ஆனால் வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான அளவில் வந்து அது வர்றது தடுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் கட் பண்ணுறல ஒரு எந்த சைஸில் வந்து ஒரு பென்சில் சைஸ் திக்னஸில் வந்து ஒரு குச்சியை செலக்ட் பண்ணி அதை நல்லா கட் பண்ணி விட்டு சைடில் எந்த சின்ன சின்ன கிளைகளோ பக்க கிளைகளோ இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு சென்டராக ஒரு கோடு வி ஷேப்பில் சின்ன கட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதில் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு நான் கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் செடி எடுத்தாலும் சரி இல்லை பெருசு எடுத்தாலும் சரி புது துளிராக வர்ற மாதிரி இலை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுறணும். எடுத்துட்டு அதை வந்து சைடில் உள்ள வச்சு இதில் வந்து நான் வந்து வெறும் வீட்டில் இருக்க பாலித்தீன் கவரில் தான் வச்சு கட்டினேன். அதை கட்டி ஃபுல்லாக இது பண்ணிட்டு மேலே ஒரு கவரை போட்டு கட்டிடணும். அப்படின்னா தான் அந்த மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். சன்லைட்லாம் இதாகிடுச்சு அப்படின்னா அது வந்து வளராது. மோஸ்ட்லி ஒயிட் கலர் கவர் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கவரும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணி பார்த்து ரெண்டுமே எனக்கு நல்லா வந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் வீட்லேயும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட எம்என்எக்னி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பயோல லிங்க் இருக்கும், அதில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும்.